கனமழையால் விளைநிலத்தை இழந்து நிர்கதியாகி நிற்கும் ராமநாதபுரம் மாவட்ட விவசாயிகளின் வேதனையை விளக்குகிறது இந்த செய்தி தொகுப்பு. தூத்துக்குடி மாவட்டத்தில் ஏற்பட்ட காட்டாற்று வெள்ளத்தில் தூத்துக்குடி ராமநாதபுரம் எல்லை பகுதியில் உள்ள பல கிராமங்களில் சாலைகள் துண்டிக்கப்பட்டு தனி தீவாக மாறியுள்ளன. வெள்ள நீர் விளைநிலங்களுக்குள் புகுந்ததால் பல ஆயிரம் ஏக்கர் பரப்பளவில் பயிரிடப்பட்டிருந்த மல்லி, மிளகாய், சோளம், வெங்காயம் உள்ளிட்ட பயிர்கள் வெள்ளத்தில் அடித்துச் செல்லப்பட்டதுடன் விளைநிலங்களில் பல அடி உயரம் வண்டல் மண் படிந்து மீண்டும் விவசாயமே செய்ய முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது. ஒரு நாள் மழையில் விவசாயமே அடியோடு அழிந்துவிட்டதாகவும் தற்போது உள்ள சூழ்நிலையில் நில அளவையாளர்களை அழைத்து வந்து நிலத்தை அளந்து பார்த்தால் மட்டுமே தங்களுடைய விளைநிலம் எது என்பது தங்களுக்கு தெரிய வரும் என்றும் அந்த அளவு நிலத்தின் அமைப்பு முற்றிலும் மாறி உள்ளதாக கூறுகிறார்கள் அந்த பகுதி விவசாயிகள். மிளகா, மல்லி, கம்பு எல்லாமே போச்சு. எதுவும் கிடையாது. பிஞ்ச காட்டில் நீங்கள் பிஞ்சில் வேணாலும் பாருங்க. வந்து பூரா காடு பூரா பாய்ப்பு தான். எந்த காட்டிலும் வெள்ளம் கிடையாது. இங்கிட்டு பூரா பாய்ப்பு தான், இங்கிட்டு பூரா பாய்ப்பு தான். ஓட தண்ணியெல்லாம் கிடக்கினாங்க. மானாவாரி பயிர்கள் அனைத்தும் வெள்ள நீரில் அடித்துச் சென்ற நிலையில் விளைநிலங்களில் சகதி தேங்கி உள்ளதால் அதனை அகற்ற பல லட்சம் ரூபாய் செலவாகும் என்கின்றனர் விவசாயிகள். அப்படி செலவு செய்தாலும் மீண்டும் பழைய நிலைக்கு விளைநிலங்கள் திரும்புமா என்கிற கேள்வி விவசாயிகளிடையே எழுந்துள்ளது. இன்னும் நாங்கள் ரெண்டாவது இதை சீர்திருத்தம் பண்ணணும்னா இன்னும் 6 மாதம் ஆகும். இதை பூரா க்ளீன் பண்ணி செய்து இது வந்துருக்கு. அதுக்குன்னு கோடை வந்துடும். அப்புறம் மழை சீசன் முடிஞ்சு போகும். ஆகையினால இந்த வருஷம் நாங்கள் ஏக்கருக்கு 22 ரூபா வரலையும் செலவழிச்சிருக்கு. 22 ரூபா 23 ரூபாய்க்கு மேலே செலவழிச்சாச்சு. உரம் போட்டு உழுது வச்சு களை எடுத்து எல்லாம் வச்சுருக்கு. இப்போ இந்த நஷ்டீடு போச்சு. இன்னும் நாங்கள் இந்த குண்டு மிளகாய் இந்த வருஷம் தயார் பண்ண முடியாது. புவிசார் குறியீடு பெற்ற குண்டு மிளகாய் விவசாயம் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளதால் அடுத்த 2 ஆண்டுகளுக்கு குண்டு மிளகாய் பயிர் செய்ய முடியாத சூழ்நிலை ஏற்பட்டுள்ளது. பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு உரிய நிவாரணம் வழங்கி விவசாயத்தை காக்க மாவட்ட நிர்வாகம் நடவடிக்கை எடுக்க வேண்டுமென விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். புதிய தலைமுறைக்காக ராமநாதபுரம் ஒளிப்பதிவாளர் வினோத்குமாருடன் செய்தியாளர் ஆனந்தன்.